புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய வாசகர் வட்ட நண்பர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பட ஆளுமைகள் மற்றும் சாருவினுடைய நிகழ்ச்சி எப்போது நடந்தாலும் அதில் குறைகளை மட்டுமே குறியாக கொண்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நையாண்டிக்காரர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மலர் கொத்து கொடுத்து அவரை ஆசான் சாரு வரவேற்பார். அடுத்ததாக பதிப்பாளர், கட்டுரையாளர், ஊடகங்களால் சமூக ஆர்வலர், வலதுசாரி பார்வையாளர் என்று பலவாறாக வர்ணிக்கப்படக்கூடிய மரியாதைக்குரிய திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் வரும்போது வரலாம் என்று விட்டுவிட்டோம். தற்போது புத்தகங்களை வெளியிடும் நிகழ்ச்சி. முதல் பிரதிகள், பழுப்பு நிற பக்கங்களின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக அம்மா அவந்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதழின் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த பழுப்பு நிற பக்கங்கள் என்கிற புத்தகமானது பல்வேறு எழுத்தாளர்களை பற்றிய 16 எழுத்தாளர்களை பற்றிய சுவாரஸ்யமான கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பை உங்களில் பலர் படிக்கலாம், ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். ஆனால் என் போன்ற சிலர் கூடுதலாக அதை படித்து அனுபவிப்போம். காரணம், இந்த 16 எழுத்தாளர்கள் ஏறக்குறைய 10 எழுத்தாளர்களுடன் நான் மிக நெருங்கி பழகியவன். அந்த வகையில் சாருவின் பேனா மிகச் சரியாக உண்மையை துல்லியமாக சித்தரிக்கிறதா அல்லது மிகை புகழ்ச்சி இருக்கிறதா என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடையே இந்த முழு நூலையும் வாசித்தேன். அசோகமித்திரனை பற்றிய கட்டுரையிலும் சரி, நூலெங்கும் பல்வேறு இடங்களிலும் சரி தென்பட்டுள்ள பாராட்டுக்கள் எனக்கு முற்றிலும் உடன்பாடானவை. உலகத்தரத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் அசோகமித்திரன் என்பதுதான் என் கருத்தும். அதையே சாரு நிவேதிதா எதிரொலித்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு வகையான ஒரு அசோகமித்திரன் மேல் கொண்ட பாசத்தின் காரணமாக இந்த புத்தகத்தின் மேலும் ஒரு பாசம் எழுகிறது. எழுத்தாளர்களுக்கு மிஞ்சுவதெல்லாம் இந்த பாராட்டு வார்த்தைகள் தான், அதை தவிர வேறு என்ன மிஞ்சப் போகிறது? இந்த முன்னுரையில் இதில் உள்ள எழுத்தாளர்கள் பலருடைய பெயர்கள் கூட இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை என்று சாரு நிவேதிதா குறிப்பிடுகிறார். பல கல்லூரிகளில் இலக்கிய மன்றங்களில் பேசப்போகிற போது நா பார்த்தசாரதி என்று சொன்னால் அந்த நாவிற்கு துணைக்கால் உண்டா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான பல முன்னோடி எழுத்தாளர்களை பற்றிய பெயரளவிலான தகவல் கூட
இளைய தலைமுறைக்கு போய் சேர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதில் பத்திரிகை உலகம் மிக கண்காணிப்பாக செயல்படுகிறது. இந்த நூல் ஒவ்வொருவர் வாசிக்கும் போதும் பழைய எழுத்தாளர்களை பற்றிய ஒரு சித்தரிப்பை அவர்கள் மனத்தில் எழுப்புவதோடு கூட பல வகையான தத்துவ விசாரணைகளையும் சேர்ந்து எழுப்பும். அந்த வகையில் ஒரு தகவல் பதிவாக அல்லாமல் அந்த வாக்கியங்களினூடாக வார்த்தைகளினூடாக வாழ்க்கையை பற்றிய விசாரணையை முன்வைக்கிற ஒரு ஆற்றல் அது எப்போதுமே சாரு நிவேதாவிடம் உண்டு. அந்த ஆற்றல் இந்த புத்தகத்தில் கூடுதலாக செயல்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களால் அவருடைய படைப்பிலக்கியத்தை ஏற்காதவர்கள் கூட இந்த நூலை கட்டாயம் கொண்டாடுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையிலான பல அம்சங்கள் இதில் தென்படுகின்றன. இந்த நூலில் சொல்லப்படுகிற எழுத்தாளர்களுடைய எல்லா படைப்புகளை பற்றியும் எழுதுவது என்பது சாத்தியமும் அல்ல, அது எழுத்தாளரின் நோக்கமும் அல்ல. என்றாலும் கூட சில எழுத்தாளர்களை பற்றி அவர் எழுதியதை படிக்கிற போது அடடா இந்த கதையை சொல்லாமல் விட்டுவிட்டாரே என்கிற ஒரு தவிப்பு எனக்கு ஏற்படுகிறது. அதில் முக்கியமாக ஷார்வாகன் பற்றி அவர் எழுதுகிற பொழுது அவருடைய நான் தீபத்தில் பணிபுரிந்த போது வெளிவந்த பலி என்ற அற்புதமான சிறுகதை, அதை பற்றிய ஒரு குறிப்பு கூட அந்த கட்டுரையில் இல்லை. ஆனால் எல்லா குறிப்புகளையும் கொடுத்து ஒரு தகவல் திரட்டாக ஆக்குவதற்கு அவர் முயலவும் இல்லை. அமர பண்டிதர் என்கிற ஷார்வாகனுடைய இந்த குறுநாவலை பற்றி மிகவும் ஸ்லாகித்து எழுதியிருக்கிறார். ஒரு சராசரி மனிதனை எப்படி ஒரு கதையின் நாயகனாக ஆக்க முடியும் என்று அந்த அமர பண்டிதர் வெளிவந்த காலத்தில் நிறைய வாசகர்கள் வியந்து போனார்கள். அந்த குறுநாவலை தேர்ந்தெடுத்து வெளியிட்ட வாசகர் வட்டத்தினுடைய அதிபர் தீரர் சத்தியமூர்த்தியின் புதல்வி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி, மிக தைரியமான ஒரு பெண்மணி. அவர் இந்த அமரபண்டிதர் நாவலை பற்றி பல இடங்களில் பல மேடைகளில் உரையாடல்களில் நிறைய பாராட்டி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று சாரு நிவேதாவின் இந்த ஷார்வாகன் பற்றிய கட்டுரையை படிக்க அவர் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம். அவர் ஷார்வாகனுடைய மிகப்பெரிய ரசிகராக இருந்தார். இந்த அமர பண்டிதர் நாவலை பற்றி சாரு எழுதுகிற ஒரு விஷயம் தொடர்பாக எனக்கு ஒரு சிந்தனை எழுந்தது. ஒன்று, இந்த ஷார்வாகனுடைய அமர பண்டிதர் நாவல் சுதந்திர காலத்தில் சுதந்திர செய்திகளை உள்ளடக்கி எழுதப்பட்ட ஒரு குறுநாவல். சுதந்திர காலகட்டத்தில் எத்தனையோ முன்னோடி எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். முக்கியமாக ஜானகிராமனுடைய படைப்பிலக்கியத்தில் எங்குமே சுதந்திர வரலாறு பற்றி ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அதே சமகாலத்தில் வாழ்ந்த சீசு செல்லப்பா போன்றவர்கள் சுதந்திர இலக்கியத்தை மாய்ந்து மாய்ந்து எழுதியிருக்கிறார்கள். அது ஏன் ஜானகிராமன் ஒரு சிந்தையோடு கவனத்தோடு தவிர்த்து விட்டாரா அல்லது அதனுடைய உளவியல் பின்னணி என்ன என்று நமக்கு தெரியவில்லை. அது போன்ற சிந்தனைகள் சாரு நிவேதாவுடைய புத்தகத்தை படிக்கிற போது நம் மனத்தில் எழுகிறது. அப்படி ஒரு நூலை படிக்கிற பொழுது அந்த நூலினூடான வாக்கியங்களினூடே நாம் பயணம் செய்கிற பொழுது எண்ணற்ற நூல்களை பற்றிய நினைவுகளை தரக்கூடியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அழகிரிசாமி பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை. புதுமை பித்தனை விட அழகிரிசாமியை தான் மிகவும் மதிப்பதாக சாரு நிவேதிதா பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அது உண்மையும் கூட. புதுமை பித்தனுடைய இதுதான் ஐயா பொன்னகரம் என்கிற அந்த வரி கதையை விட்டு வெளியே வந்து விழுகிறது. ஒரு தேர்ந்த கலைநேர்த்தி உள்ள ஒரு படைப்பாளி உணர்ச்சி வசப்பட்டு அந்த வடிவம் தாண்டி ஒரு வரியை எழுதலாமா என்கிற ஒரு சிந்தனை எழுகிறது. ஆனால் அழகிரிசாமியினுடைய எல்லா கதைகளுமே கருங்கல்லின் மீது கண்ணாடி பாத்திரத்தை வைப்பது மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வைத்துவிட்டு அழகிரிசாமி நகர்ந்து விடுவார். கதைதான் பேசும். அப்படியான ஒரு அற்புத கலைஞன். நாப்பா அழகிரிசாமியினுடைய மரணத்திற்கு ஒரு வாரம் முன்னால் அவர் படுத்த படுக்கையாக இருந்தபொழுது அவரை போய் பார்த்தார். அப்போது அழகிரிசாமி தன்னுடைய தலையணையின் கீழ் இருந்து ஒரு குறிப்பை நாப்பாவிடம் கொடுத்தார். என்னை பற்றி மிகச்சரியான தகவல் குறிப்பு மட்டும் இதில் இருக்கிறது. நான் இறந்த பிறகு கூட என்னை யாராவது மிகையாக புகழ்வதை நான் விரும்பவில்லை. இதை மட்டும் வெளியிட்டால் போதும் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு தன்னடக்கம் நிறைந்த ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது அந்த இலக்கியவாதிகளை பற்றிய இந்த கட்டுரைகள் எல்லாம் படிக்கிற பொழுது ஒரு பொற்காலத்தில் முங்கி குளித்துவிட்டு வந்தது மாதிரியான ஒரு உணர்வு எழுகிறது. தி.ஜ. ரங்கநாதன் பற்றிய ஒரு கட்டுரை. சாரு நிவேதிதாவிடம் இந்த புத்தகம் எழுதுகிற பொழுது இவ்வளவு ஆண்டுகளாக புத்தகம் கட்டுரைகள் எழுத்துக்கள் எழுதியதின் கனிந்த அனுபவ பக்குவ முதிர்ச்சி வந்து சேர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சில எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்துக்களில் பிற எழுத்தாளர்களுடைய பெயர் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால்
தி.ஜ. ரங்கநாதனை பற்றி எழுதுகிற போது பழ அதிகமான எழுதியுள்ள புத்தகமும் மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று பெருந்தன்மையோடு அல்ல, நியாய உணர்ச்சியோடு சாரு நிவேதிதா பதிவு செய்கிறார். நமக்கு தெரியும், கடந்த காலத்தில் இருந்த சில மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் அவர்கள் ஒரு காலத்திலும் பிற எழுத்துக்களை படித்ததாகவே சொன்னதில்லை. அந்த மாதிரியான தமிழில் ஜெயக்கொடி நாட்டிய எழுத்தாளர்களை பற்றியெல்லாம் படித்த நமக்கு இந்த போக்கு மிகுந்த ஒரு மன நிறைவை தருகிறது. தி.ஜ. ராவின் அத்தனை எழுத்துக்களையும் ஒன்று திரட்டி பதிப்பீங்கள், சமூகம் மேன்மையுறும் என்று பதிப்பாளர்களுக்கு இவர் ஒரு வேண்டுகோளும் வைத்திருக்கிறார். தி.ஜ. ராவுடைய பேத்தியிடம், இந்த பேத்தியின் பெயர் அவர் குறிப்பிடவில்லை, சத்யபாமா என்பது அந்த பேத்தியின் பெயர். அவர் எவ்வளவு தூரம் தி.ஜ. ரா சிரமப்பட்டார் என்பதையெல்லாம் சொன்னதாக ஒரு பேரா எழுதுகிறார். பழ அதியமான் ஏற்பாடு செய்து நானும் ராஜரங்கன் என்கிற எழுத்தாளரும் தி.ஜ. ராவின் மகளான பாப்பா என்பவரும் வானொலியில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தினோம். அப்போதுதான் தி.ஜ. ராவின் குடும்பம் எவ்வளவு மோசமான வறுமையில் ஆட்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தெரிய வந்தன. பிறகு ஏதோ நாட்டுடைமையாக்கினார்கள். அதிலும் அவர்களுடைய ஒரு விடிவு காலம் பிறக்கவில்லை. இன்னமும் தி.ஜ. ராவின் புதல்வியான பாப்பாவும் பாப்பாவின் புதல்வியான சத்யபாமாவும் சேரி போன்றதொரு குடியிருப்பில் 2 வேளை சோற்றுக்கு சிரமப்பட்டு வாழ்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மை. எழுத்துலகம், எழுத்தாளர்கள் போன்றவர்களை புகழால் கௌரவிக்கிறோம். சிலருக்கு புகழ் கூட கிடைப்பதில்லை. சாருவே ஒரு இடத்தில் எழுதுகிறார், நல்லூர் இருந்தால்தான் சினிமாவை போல இலக்கியத்திலும் புகழ் கூட கிடைக்குமோ என்று. அப்படி இருக்கிறது காலம். இப்போதெல்லாம் எழுத்தாளர்கள் அவர்களே முன்னிலைப்படுத்தி கொண்டால் அன்றி ஒதுங்கி இருக்கிற எழுத்தாளர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. இதையெல்லாம் பார்க்கிறோம். ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுதிக்கு முன்னுரை கொடுத்தவரும் தமிழின் மிக முக்கியமான இலக்கிய படைப்பாளியுமான தி.ஜ. ரங்கநாதன் வாழ்ந்தபோதும் அவர் வாழ்ந்த பிறகு அவர் குடும்பமும் கடும் வறுமையில் உழல்வது என்பது எந்த அளவு நம்முடைய சமூகம் எழுத்தாளர்களை மதிக்கிறது என்பதற்கான ஒரு மோசமான சான்று. இந்த நிலை மாற வேண்டும். மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை சாரு நிவேதிதா போன்றவர்களின் இந்த கட்டுரைகள் நமக்கு அறிவுறுத்தி உணர்த்துகின்றன. இதை படிக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்தாளர்களுடைய நிலையை தெரிந்து உதவ முன் வருவார்கள். திருவிக்காவுடைய ஆளுமையை பற்றி மிக அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட மிகச்சிறப்பான அந்த கட்டுரையில் திருவிக்காவினுடைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் பதிவாகவில்லை. திருவிக்காவுடைய உள்ளொளி என்கிற ஒரு நூலில் அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். ராயப்பேட்டையில் வெஸ்லி கட்டிடத்தின் மாடியில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது கைம்பெண்ணான ஒரு பெண்மணி ஆகாயத்தில் பறந்து வந்து என் அருகே நின்றார். பிறகு ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மேலும் பறந்து சென்று விட்டார். பிறகு அவர் யார் என நான் விசாரித்தேன். அவர் பாரதியாரின் பாண்டிச்சேரி தலைமுறை வாழ்க்கைக்கு உதவிய டாக்டர் நஞ்சுண்டராவின் குரு சக்கரையம்மா என அறிந்தேன் என்று உள்ளொலியில் திருவிக்க குறிப்பிடுகிறார். இப்போது சாரு நிவேதிதாவின் மனமும் மெல்ல மெல்ல ஆன்மீகத்திற்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளொளி பகுதியை படித்த பிறகு அந்த சக்கரையம்மா பற்றிய விவரங்களை எல்லாம் இணையதளத்தில் தேடி பிறகு திருவான்மியூரில் உள்ள அந்த சக்கரையம்மாவுடைய அந்த சமாதிக்கு அந்த கோயிலுக்கும் சென்று வந்தேன் நான். ஆக இவர் எழுதிய விஷயங்களை படிக்கிற பொழுது எல்லா விஷயங்களையும் ஒரு கட்டுரையில் எழுதிவிட முடியாது என்கிற உண்மை நமக்கு புரிந்தாலும் கூட எழுதாத விஷயங்களையும் யோசிக்கிற வகையில் இந்த எழுத்து அமைந்திருப்பது இவருடைய பெரிய வெற்றி. இந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களை விடவும் 5-6 மடங்கு அதிகமான பக்கங்களில் உள்ள விஷயங்களை நம் மனத்தில் எழுப்புவதில் இந்த புத்தகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இவர் திருவிக்காவை பற்றி சொல்கிற பொழுது திருவிக்க சரபசாஸ்திரியினுடைய புல்லாங்குழல் இசையை எவ்வளவு தூரம் ரசித்தார் என்பதை பற்றி குறிப்பிட்டு எழுதுகிறார். சரபசாஸ்திரி கண் பார்வையற்றவர். சரபசாஸ்திரியினுடைய நேரடி சீடர் பல்லடம் சஞ்சீவராவ் என்பவர். பல்லடம் சஞ்சீவராவின் நேரடி சீடர் ஹெச் ராமச்சந்திர சாஸ்திரி என்பவர். அந்த ஹெச் ராமச்சந்திர சாஸ்திரியிடம் 3 வயதே நிறைந்த சசிதர் என்ற பையனை புல்லாங்குழல் கற்றுக்கொள்வதற்காக அவருடைய தாயார் கூட்டி வந்து நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன்னுடைய குருநாதரின் குருநாதர் பார்வையற்றவராக இருந்ததால் இந்த பார்வையற்ற சிறுவனை நான் புல்லாங்குழல் வித்வானாக மாற்றுவேன் என்று ஹெச் ராமச்சந்திர சாஸ்திரி மனதில் உறுதி கொண்டார். அப்படி மாற்றினார். அந்த சசிதர் இப்போது கலாட்சேத்ராவில் புல்லாங்குழல் வித்வானாக பணிபுரிந்து வருகிறார். இதெல்லாம் எனக்கு தனியாக தெரிந்த கதை, சாருவின் புத்தகத்தில் இல்லாத. ஆனால் அவருடைய புத்தகத்தை படிக்கிற பொழுது என் மனத்தில் எழுகிற நினைவுகள். காரணம், இந்த ஹெச் ராமச்சந்திர சாஸ்திரி என்கிற சசிதருடைய குருவான அந்த புல்லாங்குழல் வித்வான் என் அக்காவின் மாமனார். அந்த வகையில் எனக்கு அவருடன் ஒரு பரிச்சயம். மீனாட்சிபுரம் பிள்ளை எழுதிய பாடல்களில் இருந்து பல அருமையான இலக்கிய நயங்களை உவேசா எடுத்து தருகிற வகையிலான ஒரு அரிய இலக்கிய பொக்கிஷம்.
மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு பாடல் எழுதுகிறார். அது பலாப்பழம் மாதிரி பழைய கடும் தமிழில் இருக்கிறது. அதனுடைய செய்தி மிகச்சுவையாக இருக்கிறது. அதை ஊவிசா எடுத்து தருகிறார். சிவன் சைவமா அசைவமா என்று சுந்தரம் பிள்ளைக்கு சந்தேகம். அவன் பிள்ளைக்கறி சாப்பிடவில்லை. சீராளா என்றதும் அதிலிருந்து சீராளன் வந்து விட்டான். கண்ணப்பன் மாமிசம் வைத்ததும் கூட நிவேதனம் தான், சாப்பிட்டதாக குறிப்பில்லை. என்றாலும் சிவன் சைவமா அசைவமா என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு சந்தேகம். அவர் சொல்கிறார், சிவன் கையில் மான் இருக்கிறது. அந்த மானை வெட்டி கரிச வைக்க வேண்டுமானால் அதற்குரிய மழுவும் கையிலேயே இருக்கிறது. வெட்டிய மாமிசத்தை கழுவ வேண்டுமானால் கங்கை நீர் தலையிலேயே இருக்கிறது. கழுவிய மாமிசத்தை சமைக்க வேண்டுமானால் நெருப்பும் சிவன் கையிலேயே இருக்கிறது. அந்த மாமிசத்தை போட்டு சாப்பிட திருவோடும் கையில் இருக்கிறது. இத்தனை இருந்தும் மான் உயிரோடு இருப்பதால் சிவன் சைவம் தான் என்று அவர் நிறுவுகிறார். இதெல்லாம் அந்த சாருநிவேதிதாவினுடைய புத்தகத்தை படிக்கிற பொழுது ஏற்கனவே படித்த பல புத்தகங்களுடைய நினைவுகள் நம் மனத்தில் எழுகின்றன. அதுதானே ஒரு எழுத்தாளனுடைய பெரிய வெற்றி. அசோகமித்திரனுடைய கட்டுரை இந்த புத்தகத்தில் உள்ள பல கட்டுரைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டுரை. இன்னும் சொல்லப்போனால் என் கண்ணோட்டத்தில் அது ஒரு மணிமகுடம் என்று சொல்ல வேண்டும். பிச்சமூர்த்தியினுடைய கட்டுரை, அதையும் நாட்டுடைமை ஆகிவிட்டதால் யார் வேண்டுமானாலும் பிரசுரிக்கலாம், பிரசுரியுங்களேன் என்று அவர் வேண்டுகோள் வைக்கிறார். அரூர் ராமநாதன் பற்றிய ஒரு அற்புதமான கட்டுரை. இறைசக்தியின் முன்னே நின்று கொண்டிருப்பது போல் அரூர் ராமநாதன் எழுத்துக்கள் எனக்கு ஒரு பரவசத்தை தருகின்றன என்பது சாருவினுடைய அந்த வாக்கியம். மாதவனுடைய கட்டுரை. மாதவன் பற்றி இவர் எழுதியிருக்கிற சமகால எழுத்தாளர்களையும் எழுதுகிறார், காலஞ்சென்ற எழுத்தாளர்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு கட்டுரை. அதில் ஜி நாகராஜன் பற்றி நாகார்ஜுனன் எழுதினார். ஆனால் முக்கியமான எழுத்தாளர்களை தேடி தேடி எழுதிய நாகார்ஜுனன் கூட ஜி நாகராஜன் பற்றி எழுதியவர் மாதவன் பற்றி எழுதவில்லை. எனவேதான் சினிமாவை போல அரசியலை போல இலக்கியத்திலும் நல்லூழ் இருந்தால்தான் பெயர் வாங்க முடியும் போலிருக்கிறது என்பதாக ஒரு வாக்கியம் எழுதுகிறார். நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு வாக்கியம். இந்த காலகட்டத்தில் யார் மிகச்சிறப்பாக எழுதுகிறார்கள் என்பதை தேடி விமர்சகர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை வாசித்து எழுதுகிறார்களா, அல்லது தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் எழுத்தாளர்கள் மட்டுமே பிரபலமாகிறார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இணையதளம் பல அடக்கமான எழுத்தாளர்களை புறந்தள்ளிவிட்டது. அதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்புறம் இடைவெளி சம்பத் பற்றிய ஒரு அற்புதமான கட்டுரை. இடைவெளி சம்பத் என்கிற ஒரு எழுத்தாளன் தற்கால இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு புள்ளி. மரணத்தை பற்றி விசாரணை செய்து ஒரு நாவல் எழுதி அந்த நாவல் முடிவதற்குள் அந்த மரண சிந்தனை காரணமாக அவனை மரணித்து விட்ட ஒரு அற்புதமான வரலாறு அவருடையது. அது மிக சுவாரஸ்யமாக அவர் எழுதுகிறார். அதிலும் அசோகமித்திரன் மந்திர சக்தி நிறைந்தவர் என்று எண்ணி அந்த இடைவெளி சம்பத்தும் அவருடைய மனைவியும் அசோகமித்திரனை அணுகி வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் மிக விறுவிறுப்பாக எழுதப்பட்டிருக்கின்றன. எம்பி வெங்கட்ராமை பற்றிய எழுத்து, தஞ்சை பிரகாஷ் பற்றிய எழுத்து, தஞ்சை பிரகாஷுடைய மனைவி சகோதரி மங்கையர்கரசி அவர்களோடு நிறைய நான் பேசியிருக்கிறேன். அற்புதமான ஒரு மனிதர். தஞ்சை பிரகாஷை பற்றி எழுதுகிற பொழுது அவருடைய ஒளி வீசுகிற கண்களையும் தாகூர் போன்ற ஒரு அரிய தோற்றத்தையும் பற்றி அவர் அழகாக வர்ணித்து எழுதுவது மனதில் மிகுந்த ஒரு சாருவின் எழுத்தின் மேல் ஒரு மரியாதை ஏற்படுத்துகிறது. அப்புறம் கானாசு பற்றி அழகாக இரண்டு வகையான பள்ளிகள் என்று நிறுவுகிறார். ஒன்று சீசு செல்லப்பா ஸ்கூல் ஆஃப் தாட், அது ஒரு பள்ளி. இன்னொன்று கானாசு ஸ்கூல் ஆஃப் தாட், அது ஒரு பள்ளி. செல்லப்பா ஸ்கூல் ஆஃப் தாட்டில் பயின்றவர்கள் சம்பிரதாயத்தை விட்டு விலகாதவர்கள், ஆனால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். கானாசு வழியில் வந்த இந்திரா பார்த்தசாரதி, ஆதவன் போன்றோரெல்லாம் மேலை தாக்கமுடையவர்கள் என்கிற மிக அருமையான ஒரு கருத்தையும் எழுதுகிறார். இதெல்லாம் பொதுவாக இந்த நூலை பற்றிய என்னுடைய கண்ணோட்டமானால் ஒரு மேடையில் ஒரு 10-15 நிமிடங்களில் இந்த அற்புதமான ஒரு நூலை பற்றி அதிகம் பேசிவிட முடியாது. எனவே சில விஷயங்கள், இந்த விஷயங்களுடைய நோக்கமே இந்த நூலை நீங்கள் எல்லாம் வாங்கி வாசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சாரு நிவேதிதா இந்த 16 எழுத்தாளர்களை பற்றி கட்டுரைகள் எழுதியதன் நோக்கமே அந்த எழுத்தாளர்களுடைய எழுத்தை தேடி நாம் வாசிக்க வேண்டும் என்பதுதான். எனவே அதற்கான தூண்டுகோலாக இந்த நூல் பயன்படுகிறது. இந்த நூலினுடைய இறுதி வடிவம் எனக்கு தரப்படவில்லை. நூலை பற்றி பேசுகிற பொழுது படித்துவிட்டு பேச வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஜாக்கிரதையோடு சாரு நிவேதிதா அவர்கள் சில நாட்கள் முன்பாகவே இந்த இறுதி வடிவத்திற்கு முந்தைய ஒரு வடிவத்தை என்னிடம் கொடுத்தார். அதிலிருந்து நான் சில குறிப்புகளை எடுத்தேன். அதில் சில குறிப்புகள் இதில் சரி செய்யப்பட்டிருப்பதை பார்த்தேன். மேலும் சில குறிப்புகளை நான் இப்போது சொல்கிறேன். அது ஒருவேளை சரி செய்யப்பட்டிருந்தால் நல்லது, இல்லை என்றால் அடுத்த பதிப்பு காணும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். அதில் சக்தி வை கோவிந்தன் கட்டுரையில் சரோஜா ராமமூர்த்தி பற்றி குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் சரியாகத்தான் எழுதியிருக்கிறீர்கள், ஆனால் வாசகர்களுக்கு ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இன்றைய இளம் தலைமுறை வாசகர்களுக்கு சரோஜா ராமமூர்த்தி சமீபத்தில் இறந்து போன குடிசை ஜெயபாரதியின் தாயார்.
சமீபத்தில் இறந்து போனது சரோஜா ராமமூர்த்தி, ஜெயபாரதி அல்ல. அந்த ஒரு சின்ன பொருட்குழப்பம். ஒரு கமா போட வேண்டும் அல்லது வார்த்தைகளை மாற்ற வேண்டும். அப்புறம் அசோகமித்திரன் என்பது என்னுடைய பதிப்பில் சில இடங்களில் மித்திரன் என்றும் பல இடங்களில் மித்திரன் என்றும் இருந்தது. ஆனால் அதை பத்ரி சரி செய்து விட்டதாக சொன்னார். சுதந்திர சங்கு ஆசிரியரான சங்கு சுப்பிரமணியம் பற்றி தனி கட்டுரையில் பார்ப்போம் என்று ஒரு வரி இருக்கிறது. ஆனால் இந்த தனி கட்டுரை இல்லை. எனவே இணையத்தில் வந்த இந்த தினமணி.comஇல் வந்ததை நீங்கள் புத்தகமாக ஆக்கும் பொழுது அப்படியே கொடுத்து விட்டிருக்கிறீர்கள். அது இந்த புத்தகத்துக்கு தேவையில்லாத ஒரு சில வரிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு இடத்தில் சென்ற வாரம் குறிப்பிட்டேன் என்று ஒரு வரி வருகிறது. சென்ற வாரம் குறிப்பிட்டேன் என்கிற வரி இந்த புத்தகத்திற்கு தேவையில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு சரி செய்யக்கூடிய விஷயங்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை நான் ஏன் இங்கே எடுத்து சொல்கிறேன் என்றால், இந்த நூலை 2 முறை நான் நன்றாக படித்து விட்டேன் என்று நீங்கள் உணர வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் இறை சக்தி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தது. நான் எண்ணற்ற மிக முக்கியமான எழுத்தாளர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தாரோடு, அவருடைய மனைவி, குழந்தைகள் ஆகியோரோடெல்லாம் நெருங்கி பழகுகிற ஒரு பெரிய பேரை பெற்றவன். அந்த வகையில் உங்கள் எல்லோரையும் விட, ஏன் சாரு நிவேதிதாவை விடவும் கூட இந்த நூல் எனக்கு மிக அரிய ஆனந்த அனுபவத்தை தந்தது. இந்த நூலை மனப்பூர்வமாக அனைவரும் படிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திரு எடிட்டர் லெனின் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். மலர்கொத்து வழங்கி சாரு வரவேற்பார். மரியாதைக்குரிய திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. சமூக சமத்துவ படையினுடைய தலைவரும் ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான திருமதி சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எடிட்டர் லெனின் சார் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆனாலும் அவர் வந்தது நமக்கு தெரியல, அதனால தான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, மன்னிக்கணும் சார். வணக்கம். இன்னைக்கு பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக சாட்டர்டே ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு வந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் என்னோட பிரதான உரை அல்லது நன்றி உரை அந்த மாதிரிலாம் ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரல. இன்னைக்கு கொஞ்சம் பிட்டாக பேசிட்டு அதை அப்புறமா கோத்து போட்டுங்கன்னு நம்ம ஸ்ருதி டிவி நண்பர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் அப்பப்போ நான் பேசிட்டு போயிடுவேன். சிவகாமி அவர்களுக்கு நன்றி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் அவங்களோட நாவல்கள்லாம் ஒரு பெரிய பரபரப்பான விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது சிவகாமியை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாவல்களை படிச்சுட்டு, பழையன கழிதலும் மற்ற நாவல்களையும் படிச்சுட்டு மேடையில் கடுமையாக தாக்கி பேசுகிறேன். அப்போல்லாம் தானே வேலை. ஆனால் அதே மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு மாடலாக்கி உருவாகி அப்படியே அந்த எண்ணத்திலிருந்து அப்படியே இப்போ அது மாதிரி தாக்கி பேசி நிறைய கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பார். குழந்தை தான், அசல் குழந்தை. எல்லாத்தையும் கெட்ட பேர், திட்டு, அடி. சமீபத்தில் இந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எழுதி மரண அடி அடித்ததில் அதை எடுத்துட்டார் ஃபேஸ்புக்கிலேருந்து. அப்படி எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு, சமீபம் ஜெயமோகன்கிட்ட திட்டு வாங்கினார். இப்படி பல பேர்ட்டையும் திட்டு வாங்கிட்டு குழந்தை மாதிரி இருக்கார் பிரபு காளிதாஸ். அப்படி என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்போது அந்த சிவகாமியோட நாவல்களெல்லாம் கடுமையாக தாக்கிட்டு அப்படி நான் ஒரு நைஸாக போய் பூனை மாதிரி உட்கார்ந்தேன். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு அழகிய இளம் பெண் கை கொடுத்து நான் தான் சிவகாமி அப்படின்னாங்க. ஆஹா, எனக்கு ஒரு அதிர்ச்சியாக போச்சு. தெரிஞ்சிருந்தா நம்ம இவ்வளவு கடுமையாக தாக்கியிருக்க வேண்டாமே அப்படி கொஞ்சம் இதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தொடர்ந்து என்னோட நட்பாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியம். அப்போலேருந்து அது அந்த இலக்கியத்தை பற்றின உன்னோட விமர்சனம் வேற, நம்மளுடைய நட்பு வேற அப்படின்னு நினைக்கிற ஒரு பாவம் அப்படி மனோபாவம் அது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ எனக்கே கூட என்னோட புஸ்தகத்தை ஒருத்தர் தாக்கி பேசிட்டா அதோட நான் குட் பைன்னு சொல்லிடுவேன். அந்த மனோபாவம் வரமாட்டேங்குது. என்ன
ஸோ அப்படி ஒரு பரந்த மனோபாவம். நிறைய உலகம் சுற்றுவாங்க, நிறைய என்கிட்ட எனக்கு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பற்றின கதைகள், நிறைய விஷயம். அந்த நாவல்களில் தவிர அவங்களோட நாவல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. சமீபத்தில் இப்போ இந்த சமீபத்தில்ங்கிற வார்த்தையை பயமாயிடுச்சு திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னதுனால. அந்த ஜெய்ப்பூர் ஃபெஸ்டிவலில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000 பேர் அந்த ஹாலில் வந்து லான், ஃப்ரண்ட் லான் 3000 பேர் கொள்ளளவு. நான் வந்து சைடில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்குறேன், ஒன்றும் தெரியல. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் தெரியுது, அது கூட வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த ஒளிஞ்சு இழிஞ்சு பார்க்குறவங்க, ஏன்னா 1000 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, 3000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சரி பார்க்க முடியல. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன் அந்த சிவகாமியோட ஸ்பீச்சை கேட்கணுமேன்ட்டு. அப்படி ஒரு இதுதான் எழுத்தாளர்களை கொண்டாடுறது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலில். அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவலில் இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஒரு இப்படி சிவகாமி மேட்டர் இப்படி ஆயிட்டதுனால ஒரு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலேயே போயிட்டேன். ஆனால் அந்த ஹாலோட கொள்ளளவு ஒரு 500 தான். நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி போயிட்டேன். பார்த்தா அந்த அந்த ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடக்கிற கேட்லேருந்து அந்த ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 3/4 கிலோமீட்டரும் கியூ நின்றுக்கிட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட ஹாலுக்கு போகிறதுக்கு. மிரண்டு போயிட்டேன். வெளியில் ஒரு 3000 பேர் நின்றுட்டு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த மெயின் அந்த இது ஆரம்பிச்சாச்சு. அப்புறமும் போய் கேட்டேன், ஏன் கியூவில் நிற்கிறீங்கன்னா, நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஃபெனட்டிக்ஸ். இங்கே அதே மாதிரியான கூட்டத்தை நான் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பார்க்குறேன். இந்த விசாரணை சம்பந்தமான கருத்தரங்கத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் அங்கே இருந்தது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சினிமாவை பாருங்கள், அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட், பெரிய ஆர்ட், அது ஒன்றும் அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் சினிமா வந்து இங்கே ஒரு மதம் மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இலக்கியத்துக்கு ரொம்ப அதை தான் நான் வந்து எழுத்தாளர்களை கொள்றதுன்னு சொல்கிறது. இப்போது சமீபத்தில் அசோகமித்திரன் வீட்டுக்கு போயிருந்தேன். எதிர்த்தாப்புல ஒரு பேலஸ் இருந்தது, ஒரு சினிமா கலைஞரோட வீடு. அப்படியே அழகிய சிங்கிட்ட சொன்னேன், நம்ம அசோகமித்திரன் சார் வீடெல்லாம் இப்படி இல்லை இருக்கணும், ரைட்டர் வீடில் இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதையே உள்ளேயும் போய், சார் இந்த மாதிரி உங்கள் வீடில் சார் இப்படி இருக்கணும், அவர் எனக்கு மூளை கீழே குழம்பி போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, எழுத்தாளன் வீடு இப்படி தான் இருக்கணும். அதாவது அவர் வீட்டை சொல்கிறார், அவரோட மகன் வீடு, எழுத்தாளன் வீடு இப்படி தான் இருக்கணும், எழுத்தாளன் இப்படி தான் இருக்கணும். அவரோட பார்வையே என்னென்னா, அந்த தீஜ ரங்கநாதன் அந்த மாதிரி பழைய எழுத்தாளர்கள் மாதிரியே உலகத்தில் 10,000 லட்சம் எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதில் நம்ம ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் அவரோட. இது என்ன நீ வந்து என்னமோ போட்டு இது பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அசோகமித்திரனும் சார்வாகனும் ஒரே வார்த்தையை சொன்னாங்க. என்னன்னா, சார்வாகனை பார்க்கும்போது சொன்னார், நீங்கள் வந்து என்னை பற்றியும் அசோகமித்திரனை பற்றிலாம் பிரமாதமாக பேசுறதுனால என்ன ஆகிடும்னா கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படிங்கிற வார்த்தையை அசோகமித்திரன் சொன்னார். கிரெடிபிலிட்டி போயிடும். இன்னைக்கு சார்வாகன் சொன்ன விஷயம், இன்னைக்கு சாரு வந்து பிடிச்சிருந்தா கொண்டாடுவார், நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பார் அப்படின்னு நினைப்பாங்க, கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படின்னாரு. நான் அதை என்ன நினைக்கிறேன்னா, எழுத்தாளர்களை கொண்டாடாத சமூகத்தில் இப்படியாக கருத்தாக்கங்கள், இப்படியான கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ், இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் உலவுது. இதுதான் இந்த மாதிரியான கருத்து நான் நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா எழுத்தாளனை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இன்னொன்று, இந்த கிரெடிபிலிட்டி பற்றின விஷயம், நம்ம வந்து பொதுவாகவே எதையுமே பாராட்டுறதில்லை. அது ஒரு பொது புத்தியில் நமக்கு வந்து உறைஞ்சி போயிருக்கு. எந்த விஷயத்தையும் பாராட்டுறதில்லை. ஒரு நாள் வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுல் மூன் இருந்தது, மேலே வந்து ஒரு பெரிய முழு நிலா. அதை உடனே ஃபோனை எடுத்து ஒரு 10 பேருக்கு நான் வந்து எஸ்எம்எஸ் பண்ணேன், வெளியில் வந்து இந்த நிலாவை பாருங்கன்னு. ஒரு சாப்பிட்றோம், நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்படியே ஏதோ மண்ணை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லை, அற்புதமான விருந்தாக இருக்கும். அதை வந்து ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறது. இதை விட என்னடா இது, மாடு மாதிரியே வாழறமே, ஒரு 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 அப்ரிசியேஷனே இல்லையே. ஒருத்தட்ட போய் என்னோட கதையை படிச்சிங்களா, ஓ என்னடா அதுக்கு மேலே ஒரு வார்த்தை, அடா பாவிகளா
இதை விட திட்டலாம் ஐயா. இது இப்போ விசாரணையின் படத்தை பல பேர் பாராட்டுறாங்க, பல பேர் திட்டுறாங்க. எக்கச்சக்கமா என்னோட அந்த யூடியூப்ல வந்ததை ஒரு 3000 5000 பேர் 6000 பேர் பார்த்துருக்காங்க. ராசலீலான்னு ஒரு நாவல் எழுதினேன், 7-8 வருஷம் ஆச்சு, திட்ட கூட இல்லை யாரும். சமஸ் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் என்னை திட்டிட்டீங்கன்ட்டு கலீக் சொன்னார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்படுங்க, நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் வந்து ராசலீலான்னு ஒரு நாவல் எழுதி அப்படிதான் அழுத அவர்கிட்ட. 8 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் திட்ட கூட இல்லை. நீங்கள் நேற்று கட்டுரை எழுதினீங்க, இன்னைக்கு நான் திட்டிவிட்டேன் பாருங்க. என்ன ஒரு இது பார்த்தீங்களா உங்களுக்குலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், அது ஒன்றும் பெரிய திட்டு இல்லை, ஒரு அப்சர்வேஷன். அது அந்த மாதிரி நமக்கு ரைட்டர்ஸை பற்றி ஒரு திட்டு கூட கிடையாது. எக்ஸைல்னு ஒரு நாவல், உயிரை விட்டு, என்னோட உயிரே அதுதான், அப்படி எழுதினேன். ஏன்னா நாய்களை பற்றி, பூனைகளை பற்றி. நேற்று தான் விகடன்ல இருந்து ஒரு நண்பர் வந்தார். அப்படி பார்க்கில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து என்கிட்ட கொஞ்சிச்சு. அவர் பயந்துட்டார். நான் உடனே அதை இருங்க ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அது கூட பேசி கொஞ்சி குலவி என்னென்னமோ அது உரையாடி, நாளைக்கு நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு நம்ம சுற்றி இருக்கிற எந்த பாலு மகேந்திராவை பார்க்க போகும்போது அவர் வந்து இந்த மரத்தோட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அப்படி மரங்களையும் நம்ம கூட இருக்கிற விலங்குகளையும் அப்படி இருக்கிற ஒரு விஷயம் தான் எக்ஸைல் நாவல்னு நான் நினைச்சேன். ஆனால் அதை பற்றிலாம் ஒரு பேச்சுமே இல்லை. அந்த மாதிரி சினிமாவே கொண்டாடக்கூடிய ஒரு நாட்டில் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப தனிமையாக தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய எந்த விதமான அங்கீகாரமோ ஒரு விமர்சனமோ கூட அடையாளப்படுத்துதல் கூட இல்லாமல் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆதங்கமாக இருக்கு. அசோகமித்திரனை பற்றி சொன்னார். அசோகமித்திரன் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய கௌரவம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ரொம்ப வேற சொன்னால் அவர் வந்து திட்டுவார். நான் போன தடவையே என்னாச்சுன்னா அவரோட அப்சர்வேஷன்லாம் வந்து அவர்கிட்ட நான் அதை பார்த்துட்டு தான் சொன்னேன், ஒரு நாவல் எழுதிடுங்க சார் கட்டாயம், அப்படி எப்படியாவது எழுதுங்க, நானாவது வந்து நீங்கள் சொல்ல எழுதுறேன், அதெல்லாம் முடியாதுன்ட்டு. நானே தான் எழுதுவேன், அந்த சொல்ல எழுதுறதெல்லாம் வந்து இன்னும் அதெல்லாம் நமக்கு வராது. ஏன் சொன்னேன்னா, நானும் அழகிய சிங்கரும் அசோகமித்திரனை பார்க்க போகும்போது சாருக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம், பழம் வாங்கிட்டு போவோம். அழகிய சிங்கர் சொன்னார், இதெல்லாம் பழம்லாம் சாப்பிட மாட்டார், வேறு ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னதும் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், அவருக்கு மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அவர் மிளகா பஜ்ஜி கொடுத்தாரு, அது அங்கே வச்சுருந்தார். ஒரு 7-8 நிமிஷம் ஆனதும் எனக்கு இந்த சுட சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஃபிலாம் குடித்தா கூட அதை வந்து இந்த டபராலாம் அதை வந்து டபராவில் ஊற்றுனா ஆறிடும்ன்ட்டு அந்த டம்ளரை ஒரு கர்ச்சீஃப் வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் குடிப்பேன். அதுவும் ஆற்றுறதில்ல, ஆற்றுனா ஆறிடும்ன்ட்டு ஸ்பூன் போட்டு கலக்கி அப்படியே நெருப்பு கோழி மாதிரி குடிக்கிறது. ராஜாஜி கூட அப்படி தான் குடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி தான் குடிப்பாங்க காஃபி. கானாசுவோட ரைட்டிங்ஸில் நிறைய அந்த மாதிரி காஃபி குடிக்கிற ஒரு இது வருது. ஸோ என்னாச்சு, இது மிளகா பஜ்ஜி ஆறிடுமேன்னு எனக்கு அந்த நினப்பிலே இருக்குது. சார் மிளகா பஜ்ஜி அப்படின்னேன். இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு அழகி சிங்கரை பார்த்து. நாங்கள் இப்போ தானே சந்தித்தோம், காலையிலேருந்து சரி 2 பேரும் சுற்றிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அதை கரெக்டாக அந்த மாதிரியான சின்ன குறிப்புகள்லாம் அப்படியே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே, சரி ஏதாவது எனக்கு செய்யணும் அப்படின்னா தெருமுனையில் ஒரு தென்னை மரக்குடி எண்ணெய் கடை, ஆயுர்வேத கடை இருக்குது, தென்னை மரக்குடி எண்ணெய் டப்பா வாங்கி கொடுத்துரு, 40 ரூபா, அது அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கலாம், இப்போ வர வேணாம் அப்படின்னு நான் உடனே போயிட்டு தென்னை மரக்குடி எண்ணெயை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவர் சொன்னார், அழகிய இவர் நியூரோ சர்ஜன்ட்டு அழைச்சிட்டு போ, என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னாரு. என்னன்னா, எழுத்தாளர்களை கொண்டாடாத ஒரு சமூகத்தில் நமக்கு வந்து தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இது கிரெடிபிலிட்டி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து தாய் தந்தையை விட, என்னுடைய உறவினர்களை விட, என்னுடைய எழுத்து, என்னுடைய ஆசான் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. என்னோட ரத்தத்தில் ஓடுறது ஜெனட்டிக்கலாக என்னுடைய தந்தையோட இதாக இருந்தாலும் தாயோட இதாக இருந்தாலும் நம்ம வந்து வெறும் மாடு இல்லையே, வெறும் ஆடு மாடு இல்லையே, நம்ம வந்து ஆன்ம ஒளியோட
வெளிச்சத்தில். அதுக்காக தானே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூகத்தில் வரலாற்றை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லையா. இந்த மொழி எப்படி இருக்குது, இன்னும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மொழி எப்படி இருக்குது? எழுத்தாளர்களால் தானே, பத்திரிகைகளாலேயோ வேற எதுனாலையும் இல்லையே. எழுத்தாளர் தான் இந்த அப்படியே மாற்றி 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 அந்த டார்ச்சை வந்து கொடுத்துக்கிட்டே போகிறான். அந்த இன்னைக்கு இருக்கிற தமிழ் எப்படி இருக்குன்னா, நம்ம இவ்வளவு பேருக்கு இந்த பழுப்பு நிற பக்கங்களில் பார்த்தோம்ல, அத்தனை பேருக்கும் வந்து அதனால தான் நான் அசோகமித்திரனுக்கு அதில் அந்த திருப்பூர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே நான் நிறைய படிக்கிற ஆள், அது வந்து அடக்கமாக வேற சொல்லணும்னு திருப்பூர் கிருஷ்ணன் என்ன மண்டையை தட்டியிருக்காரு. ஆணவமாக பேசக்கூடாது. இப்போ உள்ள எழுத்தாளர்கள்லாம் நிறைய ஆணவம் இருக்குது. நிறைய படிப்பேன், எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிறத படிப்பேன். இப்போ வந்து அரபிக் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அசோகமித்திரன் மாதிரி உலகத்திலேயே ஒரு ரைட்டர் கூட கிடையாது. இப்போ இதை வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டோ அப்படிலாம் சொல்லலை. இப்படி தான் நான் 30-40 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாட்சி இங்கே ரஃபி வந்திருக்காரு. ரஃபின்னா நான்லாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் 6ஆம் கிளாஸு. என் தம்பி வந்திருக்கான் சுந்தர்னு. என்னை பற்றி நீங்கள் ஏதாவது செய்தி சேகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரஃபிகிட்டையும் சுந்தர்கிட்டையும் கேட்கலாம். ரஃபியோட பேர் வந்து நாகூர் ரூமி, சுந்தர் என் தம்பி. 4 வயசு சின்னவங்க, 4 கிளாஸ் சின்னவங்க. அப்போது நாங்கள் 3 பேரும் தான் நாகூரை ஒரே கலக்கிக்கிட்டு இருப்போம். அப்போலேருந்து அசோகமித்திரனை பற்றி என்னோட கருத்து இதான். இன்னைக்கு நேற்று மாறலை, அது எப்போதுமே அப்படிதான். இப்போ படித்தாலுமே அப்படிதான் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு மாலை நேரத்து விழா பொழுதில் நினைக்கிறேன், அந்த விழா பொழுதில் ஒரு விழா மாலை பொழுதில் அப்படிங்கிற கதை எத்தனையோ அது எழுதின போது, எழுதி பப்ளிஷ் ஆன போது மனசில் இருந்த ஒரு காட்சி. ஒரு பெண் சினிமாவில் சேரணும்னு வர்ற ஒரு பெண் ரொம்ப பரிதாபமாக ஒரு அம்மன் சிலைக்கு முன்னாடி நின்று அழறா. அப்படியே வந்து அவளோட வாழ்க்கை வந்து அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். இது 30 வருஷத்துக்கு முன்னால் படித்தது அப்படியே விஷுவலாக எனக்கு ஞாபகம் இருந்தது. இப்போ இந்த பழுப்பு நிற பக்கங்களில் படிக்கும்போது திரும்பவும் அதை வந்து நான் என்ன சொல்கிறது, அப்படியே வந்து ஆன்மா உருகி ஓடுது. அந்த மாதிரியான ஒரு எழுத்து. அப்போதான் அந்த தீஜரா ரங்கநாதன் பற்றி ஒரு சொன்னார் இல்லையா. என்னென்ன விஷயம், ஒரு செமினார், ஒரு மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் மாநாடு. அதுக்கு காந்திலாம் வந்திருக்காரு. தீஜ ரங்கநாதன் ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போது அந்த 3 நாள் மாநாடு முடிஞ்சிருச்சு. அதிகாலையில் ஒரு 6-7 மணிக்கு தீஜ ரங்கநாதன் கிளம்புறாரு வீட்டுக்கு. அப்போ பெரியவங்கெல்லாம், ஏப்பா 3 நாளாக ராப்பகலாக ஓடி ஆடி வேலையை செஞ்ச, இன்னும் கொஞ்சம் என்ன இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னதும், இவர் இல்லை என்னென்னமோ உயிர் போயிட்ட மாதிரி இது பண்ணுற, இடி விழுந்த மாதிரி போகிற ஓடுற அப்படின்னு எதை சொல்கிறாங்க. இல்லை இடி தான் விழுந்துருச்சு. என்னன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே என் பையன் குழந்தைக்கு சீரியஸ்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு உயிர் போயிடுச்சு, போய் அந்திம கிரியையெல்லாம் செய்யணும் அப்படின்னதும் அந்த ஆள் பெரியவர், நீ என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொன்ன பதில், இப்போதான் நான் படித்தேன், ஆனால் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா நான் அந்த பதிலாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்கிறாரு, நீ என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னா, நான் தொண்டன். இது எங்கள் வீட்டில் அவந்திகாவுக்கு தான் தெரியும். நான் எழுத்தாளன். அவந்திகா கேட்டதில்லை, மற்ற எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன மனுஷனா மிருகமா? உங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, செய்தி வருது, நான் கட்டுரையை முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? அப்படிங்கும்போது நான் எழுத்தாளன். மனுஷபுத்திரன்ட்ட சொல்லிட்டேன், கட்டுரையை முடிச்சுட்டு தான் வரும். இது என்னோட தம்பிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கட்டுரையை முடிச்சுட்டு வரேன்டா, அவசரமாக இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா எனக்கு வந்து எத்தனையோ தாய் தகப்பன் தமக்கைகள் தங்கைகள் இப்படி தான். ஒருத்தர் அந்த ஆதிசங்கரர் பண்ண ஒரு விஷயத்தை கூட நான் வந்து பண்ணலை. ஆதிசங்கரர் சன்னியாசி, எங்கேருந்தோ ஓடி வர்றாரு அம்மாவுக்கான வேலை, அந்த கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு. அதை விட தீவிரவாதி நான், ஃபெனட்டிக். அந்த கட்டுரையை முடிச்சாதான் என்னால் போக முடியும். அப்படிப்பட்ட
ஒரு எழுத்தாளர் கும்பலை சேர்ந்ததுனால தான் நான் வந்து அசோகமித்திரனை அப்படி கொண்டாடுகிறேன். அதனால தான் அசோகமித்திரனை பற்றி அவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. அதை நீங்கள் வந்து அவரோட கதைகளை வெறுமனே நான் அசோகமித்திரனை பற்றி இந்த உலகத்திலேயே அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் இல்லைங்கும் போது நிறைய பேர் கைதட்டி அந்த பாராட்டை தெரிவிச்சிங்க. சந்தோஷம், நன்றி. ஆனால் அசோகமித்திரனை வந்து படித்து பாருங்க, படித்து பார்க்கணும். புலிக்கலைஞன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. 2 பேர்னு ஒரு குறுநாவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்கு அசோகமித்திரனை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அசோகமித்திரனை படித்த பிறகு நீங்கள் வந்து முந்தின ஒரு ஆளுமையாக இருக்க மாட்டீங்க. அதை அசோகமித்திரனை படித்த பிறகு நீங்கள் வந்து வேற ஒரு ஆளாக, வேற ஒரு ஆளுமையாக மாறுவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். அப்புறம் இந்த முதல் பிரதி பழுப்பு நிற பக்கங்களை வந்து அவந்திகாவுக்கு கொடுத்தது பற்றி ஒரு 2 எப்படி ஒரு ஒய்ஃபுக்கே பொண்டாட்டிக்கே கொடுக்கலாம், இது ஏதோ குடும்பம் மாதிரி இருக்குது, நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, தன்னோட மனைவிக்கே விருது வழங்கிக்கிறாங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். அதில் என்ன பிரச்சனைன்னா, நான் இது வரைக்கும் எழுதின புத்தகம் எந்த புத்தகத்தையும் என் மனைவிக்கோ தம்பி தங்கைக்கோ மாமனாருக்கோ யாருக்குமே கொடுக்க முடியாது. காமரூப கதைகள் அப்படிங்கிற புத்தகத்தை போய் நான் எங்கள் மாமனாருக்கு கொடுக்க முடியுமா? கொலை விழும். ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் எழுதின புத்தகங்களை இந்தா படித்துப்பார் அப்படின்னு நான் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் இன்றைய சமூகத்தில் நடக்கிற இன்னொரு பகுதி, உதாரணமாக சிவகங்கைங்கிற இடத்துல ஒரு 13-14 வயசு பெண் தன்னுடைய தகப்பனால், அண்ணனால், தகப்பனோட ஃப்ரெண்ட்ஸு லாயர், டாக்டர், இப்படி ஒரு 15-20 பேரால் ஒரு 10 வருட காலம் 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் தொடர்ந்து வன்கலவி செய்யப்பட்டு அப்யூஸ் செய்யப்பட்டு வந்த ஒரு நியூஸை நம்ம படிக்கிறோம். இதை பற்றி எழுத வேண்டியது தானே, நான் எழுத வேண்டியிருக்கேன். இதை வந்து நான் வந்து என்னுடைய உறவினர்கள்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால தான் நான் என்னோட ரைட்டிங்கை வந்து டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு என்னோட தம்பியோட பிளாகில் பார்த்தேன், நானும் என் அம்மாவும் சேர்ந்து உங்களுடைய வெண்முரசை படித்து விவாதிக்கிறோம் அப்படின்னு இருந்தது. நல்லது, வெண்முரசை படித்து விவாதிக்கலாம். ஆனால் அது காமரூப கதைகளை படித்து விவாதிக்க முடியாது, அது ரகசியமாக தானே படிக்க முடியும். அம்மா கிட்ட நான் படிக்கிறதே காமிக்க முடியாது, நான் என்ன எழுதியிருக்கேன்னு அவந்திக்காக்கிட்டே கொடுக்க முடியாது. என்னப்பா இது, நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட அவள் ரொம்ப இளகிய மனசு உள்ளவ. என்ன காகங்களுக்கு கொண்டு போய் தண்ணியை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். நான் ஒன்றும் இல்லை, தெரு நாய்களுக்கு பெடிகிரியை வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். என்ன ஆயிடுச்சு, இன்னொரு நாய் வந்து இந்த நாயை கடிச்சு ரத்தம் வந்துருச்சு அந்த இடத்துல. அப்போ அவந்திக்கா என்கிட்ட திட்டினான், வச்சுட்டு அங்கேயே நிற்கணும், நீனும் ஒடியாந்துட்ட நீ அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப இளகிய மனசு உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் நான் இந்த ராசலீலா படிச்சுப்பாரு, அதை படிச்சுப்பாரு, இதை படிச்சுப்பாரு. இன்னைக்கு தான் முதலாக பழுப்பு நிற பக்கங்களை கொடுக்க முடியுது. அதனால தான் கொடுத்தேன். அதனால அது வந்து மற்றவங்க கொடுக்கறதுக்கும் நான் என் மனைவி கிட்ட கொடுக்கறதுக்கும் அவந்திக்கிட்ட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 1. 2வது காரணம், நான் வந்து டீச்சரா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆளு. எது எப்படி போனாலும் நமக்கு இலக்கியம் தான். அந்த மாதிரி இன்னொன்று, நீங்க வந்து உயிரை விட்டு ஒரு வேலை செய்றீங்க. நீங்க நினைச்சீங்க உயிரை விட்டு ராப்பகலா இப்படி இப்ப இந்த காலகட்டத்தில் அப்படி செய்யறவங்க சினிமாக்காரர்கள் தான். ஒரு 3 நாள் 4 நாள் 10 நாள் அப்படியே ராப்பகலா தூக்கம் இல்லாம வேலை செய்வாங்க. அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு ஒத்த சல்லி ஊதியம் வராது, ஊதியம் கிடைக்கல. அந்த வேலை செய்யறதுக்கு நீங்க நிறைய வந்து பணம் வேற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா உங்க ஒய்ஃபு, உங்க மனைவி உங்களை பாராட்டுவாளா? உங்க தொழில் மேல அவளுக்கு மரியாதை இருக்குமா? நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எழுத்து மேல எப்படி மரியாதை இருக்கும் ஒரு மனைவிக்கு?
இவ்வளவு ராப்பகலாக உழைக்கிறான், ஒத்தனையா பைசா வர்றதில்ல, பதிலுக்கு திட்டு வேற கிடைக்குது. இவன் எப்படி இந்த தொழில் என்னடா தொழில் இதுன்னு தான் தோணும். ஒரு நாள் நான் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு மூடில் ஒரு மேடையில் ஒரு நண்பர் வந்து ஒரு மனமுறிவு ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அதனால ஒரு டிப்ரெஸ்டு, இவ்வளோ எழுதி என்ன பிரயோஜனம், என்னென்னா அவரோட சினிமாவை நான் ஒரு விமர்சனம் பண்ணி எழுதிட்டேன். அதுதான், ஒரு 10 படத்தை பாராட்டிட்டேன், ஒரு படத்தை திட்டிவிட்டேன். அதனால அவருக்கு வந்து மன வருத்தம். அதை அவர் வந்து மேடையில் ஒரு எல்லாருக்கும் தெரிய மாதிரி காமிச்சிட்டாரு. அதனால நான் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருந்தேன்னா, அவந்திகா வந்து ஏன் இருக்க எப்படி இருக்க, நான் நடந்ததை சொன்னேன். நீ பாரதி மாதிரிப்பா, உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம், அவர் கை கொடுத்தா என்ன கை கொடுக்காட்டி என்ன அப்படிங்கும்போது எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அதுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு பாரதி மாதிரி என்ன சொல்ற, உண்மையை சொல்ற, அது எப்படி பாராட்டுவாங்க? அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, உண்மையை பேசுறவனுக்கு உலகம் பூரா அடி தான் கிடைக்கும், அந்த மாதிரி. அப்போ அந்த பாரதி மாதிரின்னு அப்ப நமக்கு ஊதியத்தை தராத, அங்கீகாரத்தை தராத, பாராட்டை தராத ஒரு எழுத்தை எழுதியும் வீட்டுக்குள்ள அதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தி வந்து அதை மரியாதை செலுத்துறா, அது பாரதியோட வேலையை செய்யற அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கௌரவமா எனக்கு பட்டுச்சு. அப்புறம் நான் தொடர்ந்து இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு, இந்த நம்ம பிரபு காளிதாஸ் மாதிரி திட்டு வாங்கிட்டே இருந்ததுனால ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், இன்னிலேருந்து நல்லவன் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு நிஜமா நடந்தது. ஃபோன் எடுத்து காலையில் எழுந்ததும் நான் நினச்சேன், இன்னிலேருந்து நம்ம ஜென்டில்மனாக ஆகிடணும். பத்ரி வேற சொன்னார், பாருங்க சச்சின் டெண்டுல்கர் எப்படி இருக்கு பேர், சச்சின் டெண்டுல்கரோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு பேர், அவர் பேர் என்ன, சச்சின் வினோத் காம்லிக்கு என்ன பேர், எப்படி இருக்கு பேர். நம்ம வினோத் காம்லியா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சச்சினா மாறிடுவோம், நம்ம வாயை முடிட்டு இருந்துருவோம் எதுவாக சொல்லிட்டு காலையில் எழுந்ததும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவந்திகாவுக்கு முதல்ல ஒரு வெறும் குட் மார்னிங் அனுப்ப முடியும். இந்த இனிய காலை நேரத்தில் இந்த இன்றைய பொழுது புலர்கிறது கண்ணே அப்படி இப்படி சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒன்று அனுப்புனேன். ஒரு 10 மணிக்கு நீ ஏன்பா இப்படி வீணா போயிட்ட, உனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் தான் அன்னைக்கே சொன்னேன் நீ வந்து பாரதி மாதிரின்னு. பாரதினா என்ன, அந்த சத்தியத்தின் ஆவேசம், உண்மையின் ஒளி, அப்படியே சொன்னான், இப்படி இருக்கணும் அப்படின்னா. ஸோ அது ஒரு பெரிய கௌரவம். ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு, அம்சன் குமார், அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபேஸ்புக்கில் எழுதி பிறகு ஃபேஸ்புக்கை மட்டும் சொல்லலை, நிறைய இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பிரமாதமாக எழுதுறாங்க, ரொம்ப பிரமாதமாக எழுதுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நாரணோ ஜெயராமனோட வேலி மீறிய கிளை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு தெரியுமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் படிக்கணும், கிடைக்குது. கோணல்கள் அப்படிங்கிற தொகுப்புல எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அற்புதமான கதை. இந்த எஸ் ராமகிருஷ்ணன் இல்ல, கிரியா ராமகிருஷ்ணன், இப்ப அவருக்கு பேர் மாறிடுச்சு, அவரு பேரும் எஸ் ராமகிருஷ்ணன் தான். அருமையான கதைகள் எழுதியிருக்காரு. எம் ராஜாராம், இப்படி பல எழுத்தாளர்களை வந்து நம்ம அப்படியே காணா போயிட்டே இருக்காங்க, அப்படியே காணா போயிட்டே இருக்கு காலத்துல, நம்ம படிக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து எஸ் வைத்தீஸ்வரன். அவர் வந்தது வந்து எனக்கு பெரிய கௌரவம், மிகப்பெரிய கௌரவம். அவர் வந்திருக்காரு, அவரோட கவிதைகளை படிங்க. ஒரு நாள் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன்ல வைத்தீஸ்வரனை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு உள்ள ஏறிட்டேன். உள்ள ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ என்ன அது ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தான். எனக்கு 10 வயசு பொண்ணு வந்து புக்கு படிக்கிறது பெரிய விஷயமாச்சே, என்னன்னு கேட்டபோது ஏதோ ஒரு சொன்னா, நான் சொன்னேன் ரோவால் டால் படி, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், குழந்தை கதைகள் எழுதுறதுல ரோவால் டால் ரொம்ப நல்ல ஆள் அப்படின்னு சொல்ல போது, ரோவால் டாலை விட பிரமாதமான ஒரு ஆத்தரை வந்து அந்த குழந்தை சொன்னான். நான் ரொம்ப மிரண்டு போய், உன்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு, அந்த இதில் ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்தீங்கல்ல எஸ் வைத்தீஸ்வரன், அவர் தான் எங்கள் தாத்தா அப்படின்னாரு. அப்படின்னா அதே மாதிரி இதுவும் 1-2 மேடைகளில் சொன்னது தான். ஒருத்தர் வந்து ஸ்ரீராம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போகும்போது அவரோட பேத்தி வந்து அடிக்கடி நான் பார்க்க போகும்போது பார்ப்பேன். மகள் ஆமாம்மா, பேத்தின்னு வேற ஒரு கதை. மகளை வந்து அடிக்கடி பார்ப்பேன். அவளுக்கு வந்து ஒரு 10 வயசு.
ஹாய் அங்கிள்னு சொல்லுவா, ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பான். அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படி. அன்னைக்கு போய் மௌனியை பற்றி அவர்கிட்ட பேசி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து மௌனியோட பேரன் ஸ்ரீராம். அப்போது அந்த குழந்தை சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க, தாத்தாவை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு பேசுனா, மௌனி தான்ப்பா உங்கள் கொள்ளு தாத்தா, உங்கள் பெரிய ரைட்டர், எனக்கெல்லாம் வந்து டீச்சர் மாதிரி அப்படின்னதும் அன்னைக்கு தான் அவளுக்கு மௌனி தன்னோட தாத்தா வந்து மௌனி ஒரு பெரிய ரைட்டர்னே தெரியுது. அப்போ நான் நினச்சேன், மௌனி பேரில் ஒரு பல்கலைக்கழகமோ மௌனி பேரில் ஒரு பெரிய தெருவோ பிரதான சாலையோ இருந்தால் தானே அந்த குழந்தைக்கு வந்து யாருன்னு தெரியும். இல்லைன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு விருந்தினர் வந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஒரு நண்பரோட, என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் சொன்ன கதை, அவர்கிட்ட இருந்து அந்த நண்பரை பற்றி நிறைய கதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். இவரும் 2 பேரும் போயிட்டுருக்காங்களாம். காரில் போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் அந்த சிக்னலில் நிற்கும்போது அந்த ஸ்கூட்டரில் இருந்தவர், சார் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னு, நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு போகணுன்னு தான் அவர் மிரண்டு போய் அந்த சிக்னலில் அந்த மாதிரி ஒரு பகடி வந்து அப்படியே இயல்பா, இதுக்கெல்லாம் திட்டமிடுறது கிடையாது, அப்படியே பகடியே வாழறது பாஸ்கி. அவர் வந்து அவரோட ரசிகன் தான். அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த பகடி வந்து அப்படியே விளையாடிட்டு இருக்கும். வாழ்க்கையில் வந்து ரொம்ப சீரியஸாகவே இருந்துகிட்டு இருக்கிறதா, அது நம்ம ரைட்டர்ஸ்லாம் சீரியஸ் தானே ரொம்ப. அவர் வந்து அப்படியே பகடியாகவே அந்த அவர் சொல்கிற பகடியெல்லாம் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்கி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்காக அவருக்கும் நன்றி. எஸ் ராமகிருஷ்ணன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் ஒன்றும் இல்லை, இந்த எழுத்தாளர்கள் இந்த முன்னோடிகளை பற்றி இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது ஒருத்தரோட ஃபோட்டோவுமே இல்லை. அதனால் நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நானும் எஸ் ராமகிருஷ்ணனும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதனால் மேடைக்கு வந்தார்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவரை நான் அனுப்பிடுவேன். என்ன இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள அவர் அம்ஷன் குமார் வந்திருக்காரு. அம்ஷன் குமாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னால் ஜான் பால் சார்த்தர், அப்போ வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ங்கிறது வந்து வேர்ல்டு பூரா அப்படியே அலை மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அவர் ஜான் பால் சார்த்தருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதம் அவருக்கு எழுதணும்னா எவ்வளவு படிச்சிருக்கணும் பாருங்க. அப்பெல்லாம் அவ்வளவு தீவிரமா படிப்பு வேலை, அவ்வளவு எங்களுக்கு ஒரு பெரிய வெறி இருந்தது. அவர் வந்து அசோகமித்திரனை பற்றி ஒரு அருமையான ஆவணப்படம் எடுத்திருக்காரு, அதை நான் பார்த்தேன். ஸோ இப்படி நம்ம வந்து தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ ராமகிருஷ்ணன் வாங்க? ஏன்னா அது எனக்கு பெரிய இந்த இதில் வந்து யாரோட பிக்சருமே இல்லைங்க. அது ரொம்ப நான் தீஜா ரங்கநாதனோட படத்தை தேடி நான் அலைன்னு அலைஞ்சு திலகவதி கிட்ட போய் நான் அந்த பிக்சரை நான் எடுத்தேன். அதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அங்கே தங்க வச்சு எல்லா வேலைகளும் பண்ணி ஒரு நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணவர் ராமசுப்ரமணியன், என்னோடய ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் பார்க்கில் என்னோட நண்பர்கள். இங்கே மேடைக்கு கூப்பிட்டு நான் சொல்லணும்னா எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராகவன், அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ரைட்டிங்ஸ்லாம் வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு எல்லாரையும் வரவழைக்கணும்னா அதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். ராமசுப்ரமணியன், என்னோட பிரெஞ்சு பேராசிரியை காயத்ரி, சமஸ்கிருத பேராசிரியை சுபஸ்ரீ வந்திருக்காங்களான்னு தெரியல, வரேன்னு நான் சொன்னாங்க. ஸோ இப்படி அப்புறம் நான் கீழே இறங்கி போய் கை கொடுத்துட்டு வந்தேன் டாக்டர் சிவகடாட்சம். ஏன்னா உயிர் கொடுத்ததே அவர் தான். என்னன்னா போன வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்து போக தெரிஞ்சுது. அப்போ 2வது உயிர் இன்னும் கொஞ்ச நாள் எழுது அப்படின்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது அடுத்த நாவலில் எழுதுவேன். அவரோட மனைவியோடு வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு எழுத்தாளர், அவங்களுக்கு நன்றி. இப்படி பல விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. நேரம் தான் நான் கடைசியாக சொல்கிறேன்.